எங்கள் வீட்டுக்காரர் செத்து 5 வருஷம் ஆச்சு. 2 மனைவிட்டு எங்களுக்கு இது வாரிசு சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை. சந்தியாப்பர் கோயிலுக்கு வாங்கக்கான்னு ஒரு சகோதரி சொன்னான். அந்த பொண்ணு பேச்சை கேட்டு நான் வந்ததால் எனக்கு இப்போ ஒரு 6-7 மாதம் இப்போ அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. அந்த கேஸுக்கு அந்த இதை கொண்டு போக போகிறோம். சந்தியாப்பருக்கு நன்றி. அதுபோல் எங்கள் வீட்டு பத்திரம் ஒருத்தவங்கள்ட்ட சிக்கிருச்சு. அதை வாங்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த பொண்ணு அவகரிச்சுக்கும், நீ பாரு ஏமாந்து தான் போவேன். என்னைய சந்தியாப்பர் கை விடல. அதை என் சகோதரி சந்தோஷ முறையில் வாங்கி கொடுத்தாங்க. இயேசுவுக்கு புகழ், சந்தியாப்பருக்கு நன்றி. மரியே வாழ்க. நான் முள்ளிப்பாலேருந்து வரேன். எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் வயிறு புண்ணுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அவருக்கு சுகர் குறையவே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லி கூட 4 நாள் குறையவே இல்லை. இங்கேருந்து அருமருந்து எண்ணெயும் கொண்டு போய் தடவி விட்டேன். 4 நாள் சென்று சுகர் குறைஞ்சி ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சது. மரியே வாழ்க, சந்தியாப்பருக்கே நன்றி. எனது பேர் டோனி, கோயம்புத்தூர் மறை மாவட்டம் திருப்பூர்லேருந்து வரேன். நான் கடந்த 1.5 வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு சொந்தக்காரங்க ஏற்கனவே வந்தால் சொன்னாங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் கல்யாணம் ஆகி 2 வருஷமாக குழந்தை தான் இருந்தான். மருமக டாக்டரு, ரொம்ப மனவேதனையில் இருந்தோம். இங்கே தொடர்ந்து ஜெயிச்சுட்டு ஒரு தடவை மருமகனே மாறி கூட்டு வந்துட்டு போனோம். நான் தொடர்ந்து வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே இங்கே கருவுட்டுருந்தாங்க. கடந்த 19ஆம் தேதி நார்மலாக குழந்தை பையனும் மருமகன் பேர குழந்தை இருக்குது. இந்த அற்புதம் செஞ்ச சந்தியாப்பர் கொரோனா ஓடி மின்றி இயேசுக்கே புகழ். ஆவே மரியா, மரியே வாழ்க. நான் கோயம்புத்தூர் கணபதி. என் பேர் ஜேசுதாஸ். டோனி அண்ணன் எங்கள் ரிலேஷன். அவங்க மருமக டாக்டர். அவங்க ஒரு 9 மாதம் முன்னாடி ரொம்ப கவலையோடு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சந்தியாப்பர் கோயிலுக்கு வாங்கினா இங்கே வேண்டிங்க, கண்டிப்பாக சந்தியாப்பர் அற்புதம் செய்வார். நானும் தொடர்ச்சியாக வேண்டிக்கிறேன் அப்படின்னேன். அதேமாரி வேணுன்னு அவங்களுக்கு குழந்தை பையனுக்கு கொடுத்தா சாட்சி அண்ணனும் சொன்னார், நானும் சொன்னோம். அப்போ நான் தொடர்ச்சியாக வேண்டிட்டு இருந்தேன். ஆண்டவர் அந்த பெண்ணு வீட்டில் 2 பேரும் பெண் பிள்ளைங்க தான். சம்மந்தி வீட்டில் 2 பிள்ளைகளையும் அன்னையதே பெரிய பையனையும் சின்ன பையனை எடுத்துக்காங்க. ஒரு ஆண் வரிசை வேணும் சந்தியாப்பரே, ஒரு ஆண் வரிசை கொடுங்க அப்படின்னு நான் தொடர்ச்சியாக வேண்டிகிட்டே இருந்தேன். அதேமாரி செவ்வாய்க்கிழமை அருமையான ஒரு ஆண் குழந்தை சந்தியாப்பர் ஆண்டோட்ட பிறந்து பேசி, மாதாவிட்ட பிறந்து பேசி, தூயாட்ட பிறந்து பேசி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்துருக்காரு. அதில் ஆண் குழந்தை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. சந்தியாப்பருக்கு, மாதாவுக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, தூயாவிற்கு நன்றி. இன்னொரு சாட்சி எங்கள் கணபதியில் பிரான்சிஸ் அசிசியாருடைய வின்சென்ட் பாட்ஸாவுடைய தலைவர் சேவியர்னு பேர். அவர் பையனுக்கு வேலையே கிடைக்கல. ஐடி கம்பெனிக்கு போகிறாரு, இன்டர்வியூ போடுறாரு, அட்டன் பண்ணுறாரு, வேலையே கிடைக்கல. அப்புறம் அண்ணா நீங்கள் வியாழக்கிழமை கோயிலுக்கு போகிறீங்களே, சந்தியாப்பர் வேண்டிக்கிங்க அப்படின்னு நானும் தொடர்ச்சியாக வேண்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், நீங்களும் ஒரு நாளைக்கு இங்கே வாங்க, நீங்கள் உங்கள் கையால் மாலையை போடுங்க சந்தியாப்பருக்கு, கண்டிப்பாக அற்புதம் செய்வார்னு சொன்னேன். போன வாரம் எங்கள் கோயிலுக்காரங்க, வின்சென்ட் சபைக்காரங்க உறுப்பினர் எல்லோரும் வேலை பிடிச்சி வந்தால் நான் தான் கூப்பிட்டு வந்தேன். இங்கே அவர் சேவியுடைய ஒய்ஃபு இங்கே ஜெபம் பண்ணி மாலையை போட்டு போனாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி 5 மாதம் ஆச்சு. HCL கம்பெனி, ஐடி கம்பெனி அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு அனுப்பிட்டாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நேற்றே சந்தியாப்பேட்டை போயிட்டு வந்தோம், இன்றைக்கி எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு, இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் ஆர்டர் கிடச்சி, அதனால் சந்தியாப்பருக்கு நன்றினா நான் வர முடியல, அடுத்துட்டு போகிறோம் நான் சாட்சி சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் சாட்சி சொல்லுங்க சொன்னாங்க. அதனால் சந்தியாப்பர் சேவுடைய பையனுக்கு ஐடி மணி வளர்த்ததுக்காக கோடான கோடி நன்றி. சந்தியாப்பருக்கு, ஆண்டவருக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, தூயாவிற்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். மரியே வாழ்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ரெஜினா மேரி, திண்டுக்கல் சேர்ந்த பிள்ளையானத்தான். என் மகனுக்கு ரொம்ப நாளாக மூக்கு பிரச்சனை இருந்துச்சு. அது அடிக்கடி சளி பிடிக்கும். அந்த ஒரு ஆப்ரேஷனில் மூக்கு தண்டு இருக்காது அவனுக்கு, அடிக்கடி சளி பிடிக்கும். நான் இங்கே சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன், சந்தியாப்பட்ட என் பிள்ளைக்கு நான் எப்போயுமே சளி பிடிக்கக்கூடாது, நல்லபடியாக இருக்குன்னு சாட்சியாக இருக்கேன், நான் வேண்டிக்கிட்டேன். இப்போ அவனுக்கு சளி பிடிக்கல, நல்லா இருக்குது. இன்னொரு சாட்சி, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பெரிய புண்ணு இருந்துச்சு, வேலை செஞ்சலக்க ஆறவே மாட்டேன்ருச்சு. இந்த தீர்த்தமும் இந்த எண்ணெயும் கொண்டு போய் கொடுத்தேன், அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. அவங்களும் சாட்சி சொல்லினாங்க. சந்தியாப்பர் கோடான்னு கூட நன்றி. நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வரேன். என் பேர் ஜோதி. எனக்கு உண்டானது ரொம்ப வாய்வு ஓவராக வலிச்சிருந்துச்சு. நான் மாத்திரை செவனப்பு எல்லாம் குடித்தேன், ஒன்றும் கேட்கல. சந்தியாபுரம் எண்ணெயை நல்லபடியாக உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு ஜெபம் பண்ணி
படுத்தேன். எனக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, சந்தியாபுரக்கே ரொம்ப நன்றி. மாரி நான் புறத்தாக்குடியிலேருந்து வரேன். எனக்கு 3 நாளாக சரியான வயிற்று வலி. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வைத்திருந்த கல் நீர் வழியாக எனக்கு வெளியாயிடுச்சு. அதிலேருந்து 4 கல் வெளியில் எடுத்தது வந்ததை அங்கே பாருங்க நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் சந்தியாபருக்கு கோடான கோடி நன்றி. மாதாவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.